இந்தியா மெல்ல மெல்ல மேற்குலகம் சார்ந்து செயல்படுகின்றது. பாலஸ்தீன பிரச்சனையில் கூட இந்தியா இஸ்ரேலை கண்டிக்கவில்லை. இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஹேமாஸ் வகை உளவு விமானங்களை தயாரித்து அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கை மேற்கொண்ட இனப்படுகொலையில் இந்தியா இவ்வளவு தூரத்துக்கு பங்காளியாக இருந்ததோ அதே போன்றுதான் இருக்கின்றது. ஆனால் வெளியில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடென்று தங்களுக்கு தாங்களே கூறிக்கொள்கிறார்களே தவிர, ஆனால் அந்த ஜனநாயக நாடு என்றது எந்த ஒரு இனப்படுகொலைக்காக குரல் கொடுத்ததாக இதுவரையில் இல்லை. இப்ப இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒன்று அதாவது ஈரானை அழிப்பதன் ஊடாக சீனாவையும், அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு துணையாக நின்று சீனாவுக்கு உடனான போரில் அமெரிக்காவை இழுத்து விடுவதன் ஊடாக தன்னை ஒரு பலமான நாடாக உருவாக்கி கொள்வது. இரண்டு விதங்கள் இருக்கின்றன. ஒன்று, பலமாக நாங்கள் வருவதற்கு இரண்டு முறைகள் இருக்கு. ஒன்று, நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியால் பலமாக வந்து வல்லரசாக வரலாம். இரண்டாவது, பலமாக இருக்கிறவனை அழித்து விட்டு நான் பலசாலியாக என்னை காட்டிக்கொள்ளலாம். அப்ப இதை இந்தியா சாணக்கியம் என்று நினைக்கின்றது. அதற்கு உறுதுணையாகத்தான் இப்போது இஸ்ரோலோடு தோல் நிற்கின்றது. இப்ப இந்தியாவை உங்களுக்கு தெரியும், இந்தியா எப்போதும் வரலாற்றுல ஒரு தவறான பக்கத்தில் தான் இந்தியா நிற்பது. இலங்கை பிரச்சனையிலும் அவ்வாறுதான். இப்போதும் தவறான இடத்தில் தான் அது நிற்கின்றது. அது நின்று விட்டு போகட்டும். அது அவர்கள் வருங்காலத்தில் அது அவர்களின் வெளிவார கொள்கைகளும் அவர்களின் நாட்டுக்குமான என்ன விளைவை கொடுக்கும் என்பதை அவர்களை அனுபவிப்பார்கள். அது பிரச்சனை. அடுத்ததாக இப்ப இதில் என்னென்று சொன்னால், இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் சனத்தொகை, மக்கள் தொகையை பொறுத்தவரை இப்ப சீனாவும் மக்கள் தொகையில் அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, ஒரு விஷன் இருந்தது. அந்த மக்கள் தொகையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு, அவர்களுக்குரிய வாழ்க்கை தரம், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் சமமாக அதிகரித்து தான் மக்கள் தொகையை தக்க வைத்தார். இது இந்தியாண்ட எதுவும் இல்லை, எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் பூம் பண்ணிவிட்டது. அவர்களுக்கான தொழில்துறை என்பதோ அல்லது அவர்களுக்கான பொருளாதார வளம் என்பதோ வாழ்க்கை தரம் என்பதோ ஒன்றும் கிடையாது. எனவேதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகிலே பெருமளவான நாடுகளில் இப்போது இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு தான் செல்கிறார்கள். அதே போன்றுதான் இப்போது இஸ்ரேலின் புலனாய்வு துறையிலும் இந்தியர்கள் அதிகமாக பணியாற்றியதாகத்தான் தெரிகிறது. ஆப்கானிஸ்தானிலும் இந்தியர்களும் அது பல இடங்களில் கைது செய்திருக்கிறார்கள். இதுவரையில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதில் பெருமளவானவர்கள் ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் சேர்ந்தவர்களாக தான்